வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கதை பார்க்க போகிறோன்னா, ராதிகாவிடம் மன்னிப்பு கேட்ட ஈஸ்வரி, இனியா கொடுத்த கிஃப்ட், பாக்கியா கொடுத்த விருந்து, என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சீரியலில் இந்த எபிசோடில் வந்து ராதிகா கோபி வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வராரு. இதை பார்த்த இனியா ஈஸ்வரி அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க. இதன் போது தான் உள்ளே சென்ற ராதிகா வந்து ஈஸ்வரியிட்ட வந்து கோபி என்னை அழைச்சிட்டு வந்ததால் வந்து நீங்கள் மீண்டும் அவரோட சேர்ந்து வாழ்வேன்ற மாதிரி நினச்சிட்டிங்களா? எங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக விவாகரத்து நடந்துச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அதற்கான நோட்டீஸும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பின்பு வந்து ஈஸ்வரி பக்கத்தில் போயிருந்த உங்கள் பையன் வந்து நான் பிரிக்க மாட்டேன், நீங்கள் பயப்பட வேண்டாம்ன்ற மாதிரி பேச ராதிகா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஈஸ்வரி. மேலும் வந்து நான் விட்ட பிழையையும் சொல்லி இங்கே பக்குவமாக வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரு. இனியாவிடம் இனிமேல் உங்களுடைய டேடியை வந்து நான் பிரிக்க மாட்டேன், அவர் எனக்கு மட்டும்தான், அவர் உனக்கு மட்டும்தான் இனி சொந்தம்ன்ற மாதிரி சொல்ல இனியா வந்து கண்கலங்கி நிற்கிறாங்க. மேலும் அவரோட வந்து ராதிகா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. பின் வந்து இந்த மேக்கப் செட் ஒன்று கொடுத்து வந்து மையும் வந்து கொடுக்குமாறு சொல்லி இது பண்ணுறாங்க. இந்த நிலையில் வந்து பாக்கியா கையில் வந்து சாப்பிடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பாக்கியா வந்து அவருக்கு சாப்பாடும் பரிமாறாங்க. கோபியும் அழைச்சி அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குமாறு அமர்றாரு. மேலும் வந்து எல்லோரும் அமைதியாகவே இருக்கிறாங்க. எல்லோரும் வந்து கலகலப்பாக சிரிச்சுட்டே தானே சாப்பிட்டீங்கன்னு, ஏன் இப்போது ரொம்ப அமைதியாக இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டு முடிக்கிறாங்க. இதான் என் எபிசோடு எப்படின்னா, நம்மள ஒரு கலகலப்பு இல்லாமல் கொண்டு போகிற மாதிரி இருக்கும், ஒரு ஃபீலிங் தான் நம்மளை ஆக்குவாங்கன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பார்த்துட்டு நம்ம அதை பற்றி பேசுவோம். தேங்க்யூ.